இருந்து வரீங்க? எத்தனை வருஷமா அந்த ரோட பயன்படுத்துறீங்க? என்ன வியாபாரம் பார்க்குறீங்களா? மோசமாக தான் இருக்குது. நான் ஒரு 15 வருஷமாக உள்ளே போய் வந்துட்டா இருக்குது. நான் மயிலாட போகிறேன். ரோடு போட்டாங்க, ஆனால் அது ரொம்ப டெம்பரரியாக ரொம்ப மோசமாகும். இன்னும் ஃபார்மாலிட்டிஸ் போட்டுவிட்டாங்க. ஒரு வருஷம் கூட தாங்கலை. இப்போ 2 வருஷம் தான் ஆகுது நினைக்கிறேன் ரோடு போட்டு. அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கண்டிப்பாக அந்த ரோடை திறக்கணும். இந்த ரோடு வந்து நான் ஒரு 20 வருஷமாக பயன்படுத்திருக்கேன். எப்படியும் இருக்குது. இந்த மக்களை தமிழ்நாட்டு மக்களாகவே தமிழ்நாடு அரசு கண்டுக்கிற மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து ஒதுக்கு போகிற மாதிரி இருக்குது. இது வந்து மற்ற ஊருக்கு பாதிப்பு வரும்னு சொல்கிறதுக்காக இது அரசே திட்டமிட்டு இந்த ரோடை நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இது அரசு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நன்றியாக இருக்கும். என் பேர் சதீஷ். எங்கேருந்து வரீங்க? நான் சிலம்புலேருந்து வரேன். எல்லாம் ஒரு நாள் மூலக்கடையிலேருந்து வரேன். எத்தனை வருஷமா ரோட பயன்படுத்துறீங்க? நாங்கள் சின்ன வயசுலேருந்து பயன்படுத்துகிறோம். இந்த ரோடுக்கு சரி செய்யறதுக்கு அரசுக்கு என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? எல்லாமே வந்து பார்க்குறாங்க, செய்கிறாங்க. எல்லாம் மந்திரியை பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அது எப்போயும் அது இப்படியே இருக்குது. இப்போ அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எலெக்ஷன் வரப்போகுது, நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இதே மாதிரி 4 வட்டம் எலெக்ஷன் வந்துச்சு, பார்த்தாங்க. சரி, இது செய்யலை. எப்பயும் செய்வாங்களோ, சந்தேகத்துக்கு செய்வாங்களான்னு. உங்கள் கோரிக்கை என்ன? ரோடு போட்டு நல்லது. சரி, எங்கேருந்து வரீங்க? நான் கண்டபூர் பக்கத்தில் ஆத்துக்கிட்டேருந்து வரேன். சரி. கீழே விவசாயம். இப்போ 12 வருஷமாக பயன்படுத்தி அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசுக்கு கோரிக்கை பயன்படுத்தினா ஏற்பட்ட ஜம்சேரி பொழைச்சிக்கிறாங்க. சரி சரி. உங்கள் பேர்? பேர் ராம்குமார். எங்கேருந்து வரீங்க? தமிழகத்துலேருந்து வரேன். எத்தனை வருஷமா அந்த ரோட பயன்படுத்துறீங்க? 25 வருஷமாக வருது. அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசு கோரிக்கை இந்த ரோடை போட்டால் நல்லது மக்களுக்கு. இந்த 4 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? மழை நல்லது. மழை பெஞ்சு என்ன நடந்துச்சுங்க? மண் சரிவு நிறையா ஏற்பட்டுருக்கு. அதனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. உடனடியாக அரசுக்கு நடவடிக்கை எடுக்கணும். சரி. உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க? எத்தனை வருஷமா அந்த ரோடை பயன்படுத்துறீங்க? நாங்கள் பயன்படுத்தி ஒரு 20 வருஷம். அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? ஒரு ரோடை சரி வந்து 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ரோடு அரிசியாக போயிடுச்சு. அரிசிட்டு போயிடுச்சு. சரி. நல்லா ஆயிரம் பின்னாடியே பார்த்துட்டே போங்க. எல்லா ரோடுமே இப்படியே கரெக்ட். என்ன மாதிரி பாதிப்பு உண்டாகுது இந்த ரோடு டேமேஜ் ஆனால்? ரோடு டேமேஜ் உள்ள வண்டி கீழே விழுகிறதுலாம் போது வண்டிக்கு தேவை ஏற்படுது. மக்கள் போக முடியல, வர முடியல, மழைக்கு எதுவும் பண்ண முடியல. இது எப்போ சரியாகுன்றதுன்னு தெரியல. சரி, சரி சொல்லுவோம். எங்கேருந்து வரீங்க? வருஷம் கிட்ட ராமராஜன். எத்தனை வருஷமா அந்த ரோடை பயன்படுத்துறீங்க? ஒரு குறைஞ்ச ஒரு 10-15 வருஷம் பயன்படுத்தியிருக்கோம். ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்குது இந்த உடைய ரோடு. அரசாங்கத்துக்கு என்ன? எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, மக்கள் தான் அரசாங்கம், அரசாங்கம் தான் மக்கள். அந்த மக்களுக்கு நல்லது இல்லைன்ற போது இந்த அரசாங்கம் எதுக்கு? நல்லது செஞ்சால் அந்த அரசாங்கம் வரலாட்டி அந்த அரசாங்கம் மன்னராட்சி கூட நடக்கட்டும். ஒன்றும் பஞ்சாயத்தில் முழுக்க அந்த ரோட்டை புடி போட்டுருங்க. நீலகிரி, கொல்லிமலை, கொடைக்கானல், கோடிமட்டு எத்தனையோ பாதை இருக்குது. அத்தனை பாதையை விட்டு அந்த பாதை விட மோசமாக இருக்குது. ரொம்ப குறுகலான பாதை, ரொம்ப ஈஸியான பாதை. இது எதுக்கு இந்த கொடுமையாக போட்டு வச்சுருக்கீங்க? வேணும்னா முழுச்சா கூட போட்டுருங்க. நாங்கள் வேற உங்க சுற்றி போய்க்கிறோம். உங்கள் பேர் என்ன? எந்த ஊரில் இருந்து வரீங்க? எங்கே போகிறீங்க? எத்தனை வருஷமா அந்த ரோடை பயன்படுத்துறீங்க? அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசுக்கு என்ன கோரிக்கைன்னா அந்த ரோடை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் குழந்தை வைக்கிறது, நாலு பின்னா வண்டி வரணும் போகணும். நம்ம டாடாசி மட்டும் ஓடக்கூடாது, ஸ்கூலுக்கு மட்டும் ஓடக்கூடாது. எல்லாம் போக்குவரத்து வண்டி எப்போ நம்ம ஏரியாக்குள்ளே வரணும் போகணும். மக்கள் எல்லாம் ரொம்ப தவிக்குது. மயிலாடும்பாறை தாளையத்து எல்லாம் சுற்றி அங்கே சுற்றி இங்கே வராங்க. நம்ம சாப்பிட்டுட்டு போகிறது ஒரு 10 கிலோமீட்டருங்க. அது இதில் ஒரு போக்குவரத்து ஒரு பஸ்ஸோ கிஸ்ஸோ விட்டால் நல்லாயிருக்கும். இது அவங்களுக்கு தெரியாதா? ரோடு சரினாக்கா அவன் எந்த வண்டியும் உள்ளே வரும். சரிங்களா? லாஸ்ட் வரை அவன் பைக்கிலே கட்ட வண்டி ஓடிக்கே இதே வண்டியில் ரோடு சரி வருங்கன்னா சரி.
உங்கள் பேர் என்னண்ணே? நம்ம பேர் நிதிஷ்ண்ணே. எங்கேருந்து வரீங்க? மயிலாடுதுறையிலேருந்து வரோம்ண்ணே. எத்தனை வருஷமாக அந்த ரோடை பயன்படுத்திக்கிட்டு அண்ணே, இருக்கீங்க? இந்த ரோடு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 10 வருஷமாக வந்து பயன்படுத்திக்கிறோம். நம்ம ஜேசிபி ஆப்ரேட்டரு இங்கிட்ட லோக்கலில் தான் வண்டி பழகினாக்கு. அப்போ கிளீனராக இருக்கிறப்ப இருந்து இன்ன வரைக்கும் ரோடு இப்படித்தானே இருக்குது. ரோடு எந்த செஞ்சு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா அந்த ஒரு ரோடு மட்டும் போடுங்க. கொஞ்சம் ஒரு சின்ன பஸ் மாதிரி விட்டிங்கன்னா இந்த வயசான பொம்பளை எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு போய் வந்துக்கிறலாம். கஷ்டப்படுறாங்க. ரோடு இருந்தால் என்ன மாதிரி உதவியாக இருக்கும் உங்களுக்கு? என்ன மாதிரி உதவினா ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய்க்கிடலாம். என்ன மாதிரி ஒரு டிரைவர் வண்டிக்கு போய்க்கலாம். இப்போ இந்த ரோடு இல்லைன்னா நாங்கள் எங்கே ஆண்டி விட்டி கனவா போய் அந்த இதை சுற்றி போகணும். எங்களுக்கு இது பக்கம் இல்லை. பெட்ரோல் சரி 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 வா.